அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்றைய நாள் இனிய நாளாக மாறுவதற்கு, அல்லாஹினுடைய படைத்த ரப்பினுடைய அருளை பெற்றவர்களாக இன்றைய நாள் மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தினுடைய ஆதாரபூர்வமான சில வழிகாட்டலை நாம் வழங்கி வருகிறோம். இந்த பதிவு ஃபஜ்ர் தொழுகை முடித்தவுடன் தஃப்சீர் வகுப்பையும் முடித்துவிட்டு இந்த பதிவு செய்யப்படுகிறது. இதை காணுகின்ற சகோதர சகோதரிகள் தாங்களும் இறை கடமையை இனிதே நிறைவேற்றிவிட்டு இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள், அல்லது இதை பார்க்கும் பொழுது இன்றைய நாளினுடைய ஃபஜ்ர் தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி இருப்பீர்கள் என்று ஆதரவு வைக்கிறோம். என்ன காரணம்னா, என்ன வித்தைகளை நாம் புரிந்தாலும், என்ன சாகசங்களை நாம் புரிந்தாலும், எத்துணை பிரார்த்தனைகளை நாம் செய்தாலும் எல்லாம் கடமையான இறை வழிபாட்டிற்கு பிறகுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் இதில் குறிப்பிட்டபடி இன்றைய நாள் இனிய நாளாக மாறணும் என்ற நோக்கத்திலே அதிலே குறிப்பிடப்பட்ட அந்த பிரார்த்தனையை செய்கிறார். அதனுடைய பொருள் உணர்ந்து ஓதுகிறார், அதை ஜபிக்கிறார். ஆனால் ஜபித்துவிட்டு எழுந்திருச்சு ஃபஜ்ர் தொழுகாமல் நடைப்பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுகிறார். இவருக்கு இந்த உத்தரவாதத்தை தர முடியாது. நீங்கள் எந்த இபாதத் செய்வதாக இருந்தாலும், அது திக்ராக இருக்கட்டும், குர்ஆனினுடைய திலாவத்தாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் கடமையான ஐவேளை தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகுதான் என்பதை முதலில் அடிப்படை விஷயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் நல்ல நாளாக மாறணும்னா ஒவ்வொருவரும் அதிகாலை நேரத்தில் தூக்கத்தில் இருந்து எழுந்த பிறகு ஓதுகின்ற சில பிரார்த்தனைகள் முக்கியம். அதைவிட அன்றைய தினம் ஃபஜ்ர் தொழுகையை அவர் தொழுதிருக்க வேண்டும். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.